வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்துள்ளார். பக்கத்துல பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நிறைய பேருக்கு நாக்கு இருக்கனாவே சந்தேகமா இருக்கு. பக்கத்துல பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு நாவை பரிசாக கொடுத்தார். பரிசாக கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். சும்மா கொடுக்க மாட்டாரு ஆண்டவர். பரிசு எதுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. அடுத்த லைன் படிங்க. அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். ஹல்லேலூயா. சும்மா பரிசா கொடுக்கல, எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அதை கொண்டு நான் அவரை என்ன பண்ணணும்? புகழ்வேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாக்கு ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்காருன்னு நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கார கூட சண்டை போடுறதுக்கு தான் எதுக்கு கொடுத்திருக்காரு. ஆமா, வீட்டுக்கார அம்மாவால சண்டை போடுறதுக்கு தான் எதுக்கு கொடுத்திருக்காரு. ஆமா, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறதுக்கு எதுக்கு கொடுத்திருக்காரு. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்துள்ளார். அதை கொண்டு படிங்க, நான் அவரை புகழ்வேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாக்கு எதுக்குங்க பயன்படுத்தணும்? ஆண்டவரை புகழ்வது. ஆமா, அதை தவிர மற்றது எல்லாத்துக்கும் பயன்படுது இந்த நாக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுமா, ஹல்லேலூயா பாடி துதிப்பே. நாக்கு இருக்கிறவங்க ஹல்லேலூயா பாடி துதிப்பே சொல்லுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்பே சொல்லுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்பே. அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணே, இங்க சவுண்டே வரல. தமிழ்ல தானே பாடுறேன், மற்ற மொழியில எதுவும் நான் பாடலையே. சொல்லுமா. அப்புறம் ஹல்லேலூயா பாடி துதிப்பே. இன்னுமா நல்ல கரங்களை உயர்த்தி. வெரி குட்ரா தம்பி. பாருங்க சவுண்ட் தனியா கேக்குது. ஹல்லேலூயா பாடி துதிப்பே. ஹல்லேலூயா துதி பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி பாடிடுவேன். எப்படி? ஆமென். அல்லேலூயானா என்ன சொல்லுங்களேன். அல்லேலூயானா தவ காலத்துல வந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்றானே இவன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அல்லேலூயானா என்ன? ஆண்டவரே உம்மை புகழ்வேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மாட்சிப்படுத்துகிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சொல்லிடலாம்? அல்லேலூயா சொல்லிடலாம். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா பாடி துதிப்பேன். எப்படி? நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூயா பாடி துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா பாடி துதிப்பேன். அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா துதி பாடிடுவேன் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் என் நாவை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். ஆண்டவர் என் கையையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நான் அவரை. நிறைய பேருக்கு கையே காணோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்படிதான் போன தவ காலத்துல திருச்சி எந்த பங்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம். கையை தட்டி பாடுங்க, கையை தூக்கி பிரைஸ் சொல்லுங்கன்னா அங்கிட்டு ஒரு குரூப் எதையுமே செய்யறதில்ல. கையை தட்டுறதில்ல, கையை தூக்குறதில்ல, வாயை திறக்கிறதில்ல. எனக்கு அது பார்க்கும்போது ஒரு இடரலாவே இருந்துச்சு. அந்த குரூப்பை பார்த்து பக்கத்து குரூப் என்ன பண்ணல,
கையை தட்டுறது இல்லை. இது இப்படியே விட்டா சரியில்லை ஆண்டவரேன்னு கேட்டா தூயாவினர் ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொன்னார். இந்த பாருங்க, நல்லா இருக்கும்போது என்ன பண்ணிருங்க, கையை தூக்கிருங்க, கையை தட்டிருங்க. சுகர் வந்தா என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, கையை தூக்க முடியாதுங்கன்னு சொன்ன பாருங்க. அடுத்த செகண்டே அந்த குரூப் என்ன பண்ணிருச்சு, பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயான்னது. எதுக்கு பயம்? சுகருக்கு பயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு நிறைய பயப்படுறது இல்ல. யாருக்கு பயப்படுறாங்க? சுகருக்கு பயப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா பாடி துதிப்பே. ஆமென். ஹல்லேலூயா பாடி துதிப்பே. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா பாடி துதிப்பே. ஆமென். ஹல்லேலூயா பாடி துதிப்பே. ஹல்லேலூயா துதி பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி பாடிடுவேன். சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா துதி பாடிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா துதி பாடி. எல்லா கரங்களா ஹல்லேலூயா 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 சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். அல்லே இன்னுமாய் சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அல்ல மதிய உணவு அருந்திட்டு வந்திருக்கோம், மதியான வேலை, அதனால உட்காந்துட்டு பாடினா வேலைக்காகாது. எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எழுந்து நின்று பாடுவோமா? கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை வீசி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. நல்ல ஆகாசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. கரங்களை தட்டி அல்லேலூயா பாடி துதிப்பே. சொல்லி பாடுவோம். சத்தம் வர மாட்டேங்குதே. ஆண்டவர் எனக்கு நாவை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நாவை புகழ்வதற்காக. அவரை புகழவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா பாடி துதிப்பே. அல்லேலூயா பாடி துதிப்பே. நல்ல உற்சாகத்தோடு அல்லேலூயா பாடி துதிப்பே. ஆமென். அல்லேலூயா பாடி துதிப்பே. சொல்லுவோம். அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா துதி பாடிடு. சொல்லி பாடுவோம். அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ. சொல்லி பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லே. அல்லேலூயா அல்லேலூயா பாடி துதிப்பே. சொல்லி பாடுவோம். சொல்லி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்பே. அல்லேலூயா பாடி துதிப்பே. அல்லா அல்லேலூயா பாடி துதிப்பே. நல்லா செய்து அல்லேலூயா பாடி துதிப்பே. இன்னுமா அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா துதி பாடி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
உற்சாகத்தோடு நல்ல உற்சாகத்தோடு காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, சொல்லுமா, காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, அல்லேலூயா 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 பாடி துதிப்பே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயா பாடி துதிப்பே, அல்லேலூயா பாடி துதிப்பே. ஆமென். அல்லேலூயா பாடி துதிப்பே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன் பாருங்க. எவ்வளோ பங்குக்கு நான் போயிருக்கிறேன், நான் இந்த பங்குக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். இறை வார்த்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இறை வார்த்தைக்கும் இதுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்லுங்களேன். இந்த பைபிள் TNBC இந்த பைபிளை திறந்தா தெரிகிறது உங்க ஊரு தான். திண்டிவனம். ஆமா. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமா. ஊரு உலகத்துக்கே பைபிள் வச்சு கொடுக்கிறது யாரு? உங்க ஊரு தான். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த ஊர்ல இருந்துட்டு இத தூக்காம இருக்க கூடாது. ஹல்லேலூயா 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 அல்லேலூயா பாடி துதிப்பே. ஆமென். அல்லேலூயா பாடி துதிப்பே. சொல்லுவோம். அல்லேலூயா பாடி துதிப்பே, அல்லேலூயா பாடி துதிப்பே. சொல்லுவோம். அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடி. ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்க போனாலும் எதை தூக்கிட்டு போயிடணும்? நான் திண்டிவனத்தை அழுப்பான்னு சொல்லணும். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எங்க அச்சு அடிச்சாலும் அங்க முன்னாடி யாரு பேர் போடணும்? TNBCLC திண்டிவனம் போடணும். ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடர்க்கு காதுகளை தொட்டவரே. சொல்லுவான். குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகளை தொட்டவரை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லே. இன்னுமாய் சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்பே. நல்ல கரங்களை உற்சாகத்தோடு அல்லேலூயா பாடி துதிப்பே, அல்லேலூயா பாடி துதிப்பே. ஆமென். அல்லேலூயா பாடி துதிப்பே. சொல்ல. அல்லேலூயா அல்லேலூயா துதி பாடிடுவேன், அல்லேலூயா துதி பாடி. சொல்லி பாடுவோம். அல்லேலூயா துதி பாடிடுவேன், அல்லேலூயா துதி பாடி. ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதே ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு புது உற்சாகத்தோடு, ஒரு புது உற்சாகத்தோடு, ஒரு புது வலிமையோடு, ஒரு புது ஆற்றலோடு
இந்த அருமையான இறை செய்தியை கேட்க போற இந்த நேரத்துல எல்லா கரங்களை வைத்து துதிப்போமா. ஹalleluya ஹalleluya. வாயை திறந்து உங்களுக்கு என்ன சொல்லி துதிக்க முடியுமோ நல்லா வாயை திறந்து, ஆண்டவர் நாவை எனக்கு பரிசாக கொடுத்துள்ளார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப வாயை திறந்து சொல்லி துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல வாயை திறந்து நல்ல முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆற்றலோடு ஹalleluya ஹalleluya ஹalleluya. பேரிடி முழக்கம் போல, பெரும் வெள்ள கூட்டம் போல, பெரும் வெள்ளத்திரள் இரைச்சல் போல சொல்லிடுமா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல வாயை திறந்து ஹalleluya 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 ஹalleluya. எல்லா காரங்களை ஆசைத்து சொல்லி பாடுவோம். ஹalleluya ஹalleluya ஹல்லே. இன்னுமா சொல்லி ஹalleluya ஹalleluya ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கடவுளே ஸ்துதிக்கணுமா வேண்டையா? வேணும் ஸ்துதிக்கணுமா வேண்டையா? வேண்டும். சப்தமா ஸ்துதிக்கணுமா வேண்டையா? சத்தமா ஸ்துதிக்கணும். ஓகே. நேற்று எப்படி இருந்தது? நேற்று கிளைமேட் எப்படி இருந்தது? ரொம்ப வெயில், ரொம்ப வெயிலா இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு இருக்க முடியும் அளவுக்கு, கொஞ்சம் பொறுத்து கொள்ளும் அளவுக்கு தான் இன்னைக்கு வெயில். அதுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லி கடவுளை ஸ்துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இன்னுமா சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி இஸ்ராயேல் மக்களே வழி நடத்திய அதே ஆண்டவர் எப்படி அவர்களை வழி நடத்தியது? பகலில் மேக தூணாய், இரவில் நெருப்பு தூணாய் இஸ்ராயேல் மக்களை வழி நடத்திய அதே கடவுள் தான் இன்னைக்கு நம்ம திண்டிவனம் மக்களையும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். திருப்பாடல்கள் 47:1 திருப்பாடல்கள் 47:1 எடுத்து படிங்க. மக்களிலங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளே புகழ்ந்து பாடுங்கள். என்ன செய்யணும்? களிப்புடன் கடவுளை கைத்தட்டுங்கள், கைத்தட்டுங்கள் களிப்புடன், ஆர்வத்தோடு கூட. சப்தமா சாப்பிடல சாப்பிடல பசி எடுக்குதா? இன்னும் சப்தமா கைத்தட்டுங்க. எப்படி கைத்தட்டணும் சொல்லிது? களிப்புடன் ஆர்ப்பரித்து கடவுளே புகழ்ந்து பாடுங்கள். இன்னும் சப்தமா இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டு சப்தமா கைத்தட்டுங்க. வாய் திறந்த இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டு இன்னும் சப்தமா கைத்தட்டுங்க. இன்னும் சப்தமா, இன்னும் சப்தமா களிப்புடன் ஆர்வத்தோட ஆண்டவரை ஸ்துதிங்க. இன்னும் சப்தமா ஸ்துதிங்க, கைத்தட்டுங்க. Praise the Lord. 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 Hallelujah. 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 இந்த அளவுக்கு மட்டும்தான் கடவுளிடம் உங்களுக்கு அன்பிருக்கிறேன். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் போனா, ஒரு திருமண ஃபங்க்ஷன் எல்லாம் போனா நம்ம அனைத்துமே மறந்து விட்டு டான்ஸ் ஆடுவீங்க, அப்படிதானே? அந்த நேரத்திலே யாருக்குமே எந்த வெக்கவும் இல்லை. இப்ப கைத்தட்ட சொல்லி போது கைத்தட்ட திண்டிவன மக்களுக்கு தெரியாத மாதிரி தான் நீங்க
கைத்தட்டி இது praise the lord Praise the Lord. praise the lord Praise the Lord. hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. இன்னும் கொஞ்சம் சப்தமா இனி இதுக்கு அப்புறம் நானே திருப்பாடல் 47 என்று சொல்லும் போது ஹல்லேலூயா சொல்லி இயேசு என்று சொல்லிக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்? நல்லா கைத்தட்டணும். ஓகே, திருப்பாடல்கள் 47:1. Hallelujah. இன்னும் சப்தமா, Hallelujah. இன்னும் சப்தமா, Hallelujah. praise the lord, Praise the Lord. praise the lord. Praise the இது Lord. பத்தாது, இன்னும் சப்தமா கைத்தட்டணும். ஓகே, praise the lord, Praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பிறர் என்ன செய்யணும் தான் நம்ம ஆசை. பிறர் எப்பவுமே நம்மிடம் எப்படி இருக்கணும் என்றுதான் நம்முடைய ஆசை. அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். பிறர் எப்பவுமே அன்பா இருக்கணும், என்ன கேர் பண்ணணும், என்னுடைய பலவீனத்தை பொறுத்து கொள்ளணும், மன்னிக்கணும், என்னிடம் எப்பவுமே எல்லாரும் நன்றாக பேசணும். அப்படிதானே நம்ம ஆசை, அப்படிதானே நம்ம ஆசை. ஆனால் என்ன செய்யணும் தான் இறை வார்த்தையில் எழுதி வச்சிருக்குது. பிறர் எப்படி உங்களிடம் செய்யணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். praise the lord, Praise the Lord. hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. praise the lord. Praise the Lord. ஆனா நம்மால் செய்ய முடியுதா? நம்மால் செய்ய முடியுதா? பிறரிடம் அன்பு செலுத்த முடியுதா? பிறரிடம் எப்பவுமே அன்போட பேச முடியுதா? கேர் பண்ண முடியுதா? பிறருடைய பலவீனத்தை பொறுத்து கொள்ள முடியுதா? இல்லை. அப்ப இந்த இறை வார்த்தை படி நம்மால் வாழ முடியுதா? இல்லை. மறுபடியும் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறை வார்த்தை. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறை வார்த்தை. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். அப்பா தந்தை கடவுள் எப்படி நம்மிடம் இரக்கம் காட்டி இருக்கிறார்? கடவுள் எப்படி நம்மிடம் இரக்கம் காட்டி இருக்கிறார்? சொல்லுங்க. நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிறது, தன்னுடைய உயிரே நமக்காக பலியாய் கொடுத்திருக்கிறார். அப்புறம் தனது ஒரே பேரான நம்ம ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்திட்டே இருக்கிறார். அப்புறம் உடல் சுகத்தோடு வாழ. ஃபாதர் காலையில சொன்னல, இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டு தான் இங்க இருந்து போனோம்? பாவ சங்கீர்த்தனம். இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியில் நடக்கிறது என்ன? நம்முடைய பாவங்களும் குற்றங்களும் நாம் ஏற்று சொல்லுறதுக்கு அங்கே பக்கம் போவதுக்கு முன்னே நம்மை மன்னிச்சு விட்டு நமக்கு புது இதயத்தையும் புது ஆத்மாவையும் கொடுத்து நம்மை தூய்மை உள்ளவராக்கி நம்முடைய பாவத்தை முழுவதுமாக மன்னிச்சு விட்டு ஆசீர்வதிச்சு மகனும் மகளுமாய் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நம்மிடம் இரக்கம் காட்டுகிறார். அப்படிதானே? praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. எந்த ஒரு கேள்வியும் நாம் எப்படிப்பட்ட பெரிய பாவம் செய்து கடவுள் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கும் போது எந்த ஒரு கேள்வியும் இல்லாம மன்னிச்சு நமக்கு மறுபடியும் புது இதயத்தையும் புது ஆசீர்வாதங்களையும் கொடுத்துதான் கடவுள் நம்மை திருப்பி அனுப்புகிறார். அதுதான் கடவுளுடைய இரக்கத்தினுடைய ஆழம். இத தந்தை கடவுளுடைய இரக்கத்தினுடைய ஆழம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 20 எல்லாருக்குமே தெரியும் அந்த உவமை. என்ன உவமை தான்?
ഊദാരി മകനുടെ ഉപമ. ലൂക്കാ നച്ചേരി 15வது அதிகாரம் 20 படிங்க. லூக்கா. உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். யாரே? ஊதாரி மகன். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். என்ன 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 அங்கே எழுதி வச்சிருக்குது? என்னதான் அங்கே நடந்தது? அந்த ஊதாரி மகன் தனக்குரிய சொத்து பங்கு எல்லாம் வாங்கி தன்னுடைய இஷ்ட பிரகாரம் வாழ்ந்து கடைசியிலே பன்றிக்கு கிடைச்ச சாப்பாடு கூட கிடைக்காத நிலைமைக்கு வந்த போது ஆரை பற்றி நினைச்சது? தன்னுடைய தந்தையை பற்றி நினைச்சு தந்தை வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு பணியாளரை போல அங்கே வாழலாம் என்று மட்டும் நினைச்சு கொண்டுதான் ஆரே அங்கே ஓடி வந்தது, ஊதாரி மகன். ஆனால் இந்த ஊதாரி மகனை பார்த்த போது தொலைவிலிருந்தே இந்த தன்னுடைய மகன் வரணும்னு பார்த்த போது தொலைவிலிருந்தே ஓடி போய் கெட்டிப்பிடிச்சு பரிவு கொண்டு ஓடி போய் கெட்டிப்பிடிச்சு முத்தமிட்டார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இங்கே அப்பா, നമ്മുടെ இரக்கமுள்ள அப்பா எந்த ஒரு கேள்வியும் கேட்கனது இல்லை, கேட்டது இல்லை. நாம இருந்தால் என்ன செய்யும்? നമ്മുടെ வீட்டிலே மகன் இப்படி போய் திருப்பி வரனது, அந்த கேட்லே வந்து நிற்கனது பார்த்தால் நாம் என்ன செய்யும்? அம்மமார் சொல்லுங்க. கோபப்படுவாங்க. என்ன செய்யும்? திருப்பி போங்க, இங்க வர வேண்டாம் என்றுதான் சொல்லும். இனி அந்த கேட் பக்கத்தில் போயிட்டு நம்ம கேட்கும், நீ எங்கே இருந்தது? என்னுடைய பணம் கொண்டு போய் எப்படி செலவு செய்தது? எதுக்காக இப்போ திருப்பி வந்தது? இப்படி நமக்கு எத்தனை கேள்வி இருக்கும்? ஒரு 100 கேள்வி இருக்கும். அந்த 100 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லும்? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகனே இல்லை, அப்படிதான் சொல்லும். அப்படிதானே? ஆனா இங்கே கடவுள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கனதில்லை. நாமளும் பாவம் செய்து குற்றம் செய்து கடவுளுக்கு எதிராக நாம வாழும் போதும், அப்படி வாழ்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி வரும் போதும், பாவ சங்கீர்த்தனை தொட்டிக்கிட்டு நாம வரும் போதும், இதுதான் ஒவ்வொரு நாளும் தந்தை கடவுள் செய்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு கேள்வியும் நம்மிடம் கேட்கனது இல்லை. இதுதான் நம்ம அப்பாவுடைய இரக்கத்தினுடைய ஆழம். இதுதான் நம்ம கடவுளுடைய இரக்கத்தினுடைய ஆழம். ஆனால் நம்ம பிறரை மன்னிக்க முடியுதா? தந்தை கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்க என்று சொல்லும் போது நம்முடைய சகோதரங்களை நமக்கு மன்னிக்க முடியுதா? எல்லாருமே சொன்னேன், ஒரே வாயில் எல்லாருமே சொன்னேன், மகன் திரும்பி வந்தால் என்ன கேட்கும்? 100 கேள்வி கேட்டு அவனை அப்படியே திருப்பி அனுப்பும். மகன் எந்த இடத்தில் இருந்துதான் எந்திரிச்சு வந்தது? பன்றி கூட்டில் இருந்துதான். எப்படி இருக்கும் பக்கத்தில் வரும்போது? எப்படி இருக்கும் பக்கத்தில் வரும்போது? நாற்றம் எடுக்கும். நீ குளிச்சிட்டு வாங்க, அப்ப உன்னை நான் கெட்டி பிடிச்சு முத்தம் தரலாம் என்னது சொல்லல. அதே நிலைமையிலே எப்படிப்பட்ட நிலைமையில மகன் இருக்குதோ அதே நிலைமையில தான் அந்த மகன் பக்கம் ஓடி வந்து கெட்டி பிடிச்சு முத்தமிடுகிறார். Praise the Lord. Hallelujah. 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 ஆனால் நமக்கு பிறரே
மன்னிக்க முடியாது. நமக்கு பிறரை மன்னிக்க முடியாது. மன்னிக்க மறுதளித்த பணியாளருடைய உவமை எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம். அதில் என்னதான், அந்த உவமையில் என்னதான், 10,000 தாலந்து கடமைப்பட்டு இருந்த ஒரு பணியாளரை அரசன் அந்த 10,000 தாலந்தே எளவு செய்து, நீ கெட்ட வேண்டாம், ஓகே நீ போங்க, மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட போங்க என்று சொல்லி 10,000 தாலந்து தான் கம்மி பண்ணி கொடுத்தது. ஆனால் அதே பணியாளர் தன்னுடைய கூட இருக்கிற பணியாளர் எத்தனை கொடுக்கணும்? 100, வெறும் 100 தெனாரி. 100 தெனாரி. 10,000 தாலந்து. ஒரு தாலந்து என்று சொல்லுனதே எத்தனை இதுக்கு சமமா இருக்கும்? 6,000 தெனாரிக்கு சமமா இருக்குது. புரியுதா? அப்ப எவ்வளவு மன்னிச்சிருக்கிறான்னு பாருங்க. 10,000 அரசன் தன்னுடைய பணியாளரை மன்னிச்சு விட்டார். அதே பணியாளருக்கு தன்னுடைய கூட இருக்கிற ஒராளுடைய 100 தெனாரி மன்னிக்க முடியல. 100 தெனாரி மன்னிக்க முடியல. இதுதானே நாம் இப்போ செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய குற்றங்களும் பாவங்களும் ஒவ்வொரு நிமிடமும் மன்னிச்சு கடவுள் நம்மை ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே மன்னிக்க முடியல. 10,000 தெனாரி ஒவ்வொரு நாளும் கடவுள் மன்னிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் 10,000 தாலந்து, நம்முடைய 10,000 தாலந்து ஒவ்வொரு முறையிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடத்திலும் கடவுள் மன்னிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு கூட இருக்கிறவங்களுடைய 1 தெனாரி நம்மால் மன்னிக்க முடியல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ நமக்கு கடவுளிடம் இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்மால் நம்ப முடியுமா? பிறரை மன்னிக்க முடியாம நாம இருக்கும் போது கடவுளிடம் என்று இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? இங்கே கொலையாளிகள் யாராவது இருக்குதா? இங்கே இந்த பந்தலுக்குள்ள கொலையாளிகள் யாராவது இருக்குதா? இங்கே கொலையாளிகள் யாராவது இந்த பந்தலுக்குள்ள இருக்குதா இல்லையா என்றுதான் என்னுடைய கேள்வி. இருக்குதா? இல்ல. ஒரு கொலையாளி இங்கே வந்தா, எங்க காலப்பட்டி கான்வென்ட் பக்கத்திலே ஜெயில் இருக்குது. அந்த ஜெயில இருந்து ஒரு கொலையாளி இங்கே வந்து அமர்ந்து கொண்டால், அந்த ஆளு கொலையாளி என்று தெரிஞ்சா நீங்க என்ன செய்யும்? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து ஓடிப்போம் இல்ல. கொலையாளி இங்கே இல்லை. கொலையாளிக்கு என்ன இல்லை? ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. கொலையாளிகள் எல்லாம் எங்கே இருக்கும்? ஜெயில, சிறையில் யார் இருக்கும்? கொலையாளி. அங்கே எப்படிப்பட்ட நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டாலும் அந்த கொலையாளியோட உள்ளத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, ஃப்ரீடம் அவனுக்கு அனுபவிக்க முடியாது. முன்னே இருந்த கவர்னரை நம்ம காலப்பேட்டை, எங்க கான்வென்ட் பக்கத்துல ஜெயில் இருக்குதுன்னு சொன்னல, அந்த காலப்பேட்டை ஜெயிலுக்கு அவங்க பேரு மாற்றி போட்டாங்க. என்ன பேரு? காலப்பேட்டை ஜெயிலு என்றதுக்கு பதில காலப்பேட்டை ஆசிரம் என்ற பேரு எழுதி போட்டேன். அப்படி ஆசிரம் என்ற பேரு எழுதி போட்ட நாட்களிலும் நாங்க இந்த மக்களை சந்திக்க போகும்போது பார்த்துருக்குது, அவங்களோட உள்ளத்திலே என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. அங்கே இருக்கணுங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சண்டை இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு பார்க்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை இடுங்க. 1 யோவான். நீங்க சொன்ன இதுக்குள்ள எந்த கொலையாளி வந்தாலும்
நீங்களே ஓடி போவோம், யாரும் இங்கே உட்கார மாட்டேன் என்று சொன்னேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை இடுங்க. யாருதான் உண்மையா கொலையாளி என்று பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார் என்று பார்க்கலாம். தம் சகோதர சகோதரிகளை தம் சகோதர சகோதரிகளே வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். ஆறு கொலையாளி? தம் சகோதர சகோதரிகளே வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். Praise the Lord. Praise the Lord. அப்ப இங்கே கொலையாளிகள் இருக்குதா இல்லையா? இந்த பந்தலுக்குள்ளே கொலையாளிகள் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இங்க கொலையாளிகள் இருக்குதா இல்லையா? எத்தனை கொலையாளிகள் இங்க இருக்கிறார்? எத்தனை கொலையாளி இங்கே இருக்கிறார்? சகோதர சகோதரிகளே வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளிடமும் நிலை வாழ்வு இல்லாது. அப்ப நமக்கு நிலை வாழ்வு இல்லை. எப்போ? சகோதரிகளே வெறுக்கும் போது, கோபத்திலே வெறுப்பிலே நாம் வாழும் போது ஞானும் ஒரு கொலையாளியா இருக்கிறார். கொலையாளிக்கு என்ன இல்லைன்னு சொன்ன நம்ம ஆரம்பத்திலே, சுதந்திரம் இல்லை, மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எவ்வளவு நல்ல சாப்பாடு கிடைச்சாலும் கொலையாளிக்கு மகிழ்ச்சி இல்லை. எவ்வளவு நல்ல ஆசிரமம் என்ன எழுதி போட்டாலும் அவன் இருக்கும் சிறை, ஜெயில், அவனுக்கு ஜெயிலு தான். வெறுப்பும் விரோதத்தோடும் கூட நம்ம உள்ளங்களிலே வெறுப்பும் விரோதமும் கோபமும் இருந்தால் நாம் இருக்கும் இடமெல்லாம் எப்படி மாறிடும்? ஜெயிலுக்கு சமமாயிட்டு மாறும். நாம் இருக்கும் இடமெல்லாம் ஜெயிலுக்கு. காரணம் கொலையாளிகள் இருக்கிற இடம். நீங்களே சொன்ன கொலையாளி எங்கதான் இருக்கும்? ஜெயிலு தான் இருக்கும். அப்போ இந்த திண்டிவனம் பங்கிலே எத்தனை ஜெயில் இருக்குது என்று சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. இந்த திண்டிவனம் பங்கிலே எத்தனை ஜெயிலே, எத்தனை சிறை இருக்குது? கொலையாளி வெறுப்பு விரோதத்தோடு கூட ഞാൻ വേല ചെയ്യും ഇടമെല്ലാം എനിക്ക് എന്നായിട്ട് മാറിയിടും? ജയിലുക്ക് സമമായിട്ട് മാറി. ഞാൻ എങ്കെല്ലാം ഇരിക്കുതോ എന്നുടെ ഉള്ളത്തിലെ വെറുപ്പ് കോപത്തോടു കൂടെ ഞാൻ എങ്കെല്ലാം ഇരിക്കുതോ ഞാൻ വാഴും ഇടമെല്ലാം ജയിലുക്ക് സമമായിട്ട് മാറും. Praise the Lord. Hallelujah. Hallelujah. അത് സ്വർഗമാക്കി മാറ്റണമാ? ഞാൻ ഇരിക്കും ഇടമെല്ലാം സ്വർഗമാക്കി മാറ്റണമാ ജയിലാക്കി മാറ്റണമാ? നിങ്ങളെ சொல்லுங்க. സ്വർഗമാക്കി മാറ്റണം. വെറുപ്പ് വിരോധത്തോടെ ഞാൻ இந்த கோவிலுக்குள்ளே വരുம்போதுം அந்த கோவிலும் எனக்கு എന്നായിട്ട് മാറിடும்? ജയിലുக்கு സമമായിട്ട് മാറിடும். எனக்கு ஒரு நாள் கூட ஒரு மன நிம்மதியோடு கூட தூங்க முடியாது. என்னுடைய உள்ளத்தில் ஆறிடவும் எந்த விரோதமும் கோபமும் இல்லை என்றால் நமக்கு ஸ்பேஸில் வாழன மாதிரி ஃப்ரீயா வாழ முடியும். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து இறங்கியது எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய ஒரு விஷயம். அதனால தான் நான் சொல்றேன். என்னுடைய உள்ளத்திலே வெறுப்பு விரோதம் கோபம் இருந்தாலே எனக்கு ஒரு நிமிடத்திலும் சுதந்திரம் அனுபவிக்க முடியாது, மன நிம்மதி கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. ஆனால் என்னுடைய உள்ளம் ஃப்ரீயா இருந்தால், ஆரிடவும் கோபம் இல்லாம இருந்தால் என்னுடைய முகமும் என்னுடைய உள்ளமும் என்னுடைய உடலும் எப்படி இருக்கும்? ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி நல்ல சுதந்திரத்தோடு கூட இருக்கும். அந்த ஃப்ரீடம் நமக்கு அனுபவிக்க முடியும். ஆரையும் நமக்கு அனுபவிக்க முடியும்? கடவுளை நம்மால் அனுபவிக்க முடியும். பிறரிடம் அன்பு இல்லை என்றால் எனக்கு ஆருடைய அன்பு அனுபவிக்க முடியாது? கடவுளுடைய அன்பு அனுபவிக்க முடியாது.
கடவுளுடைய மகனும் மகளுமாய் மாறுவதற்காக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 44 இறை வார்த்தை எடுங்க. மத்தேயு நற்செய்தி கடவுளுடைய மகனும் மகளுமாயிட்டு மாறுவதற்காக என்ன செய்யணும்? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44-45 இறை வார்த்தை எடுத்து படிங்க. மத்தேயு 5வது அதிகாரம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். எப்படி செய்தால்? பகைவரிடவும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய உங்களாய் மாறிடும், விண்ணக தந்தையின் மகனும் மகளுமாய் மாறிவிடும். கடவுளுடைய மகனும் மகளுமாய் மாறுவதற்காக என்ன செய்யணும்? பகைவரிடவும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். Praise the Lord. Hallelujah. 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 பிறரை மன்னிக்காமல் இருந்தால் பிறரை மன்னிக்காமல் இருந்தால் விண்ணக தந்தை எங்களை மன்னிக்க கடவுள் நம்மையும் மன்னிக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நீங்க பரலோக மந்திரம் ஜெபிக்கிறது உண்டு? ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு ஜெபமால ஜெபிக்கும் போது 6 முறையாவது பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக ஃபாதர்ஸ், பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கிறதுக்காக ஃபாதர்ஸ் வந்திருக்கிறார். கோவிலுக்குள்ள பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு ரெடியா இருக்கிற மக்களை எத்தனை ஃபாதர்ஸ் இருக்கு? 4 ஃபாதர்ஸ் அங்கே ரெடியா இருக்கிறார். அதனால கொஞ்சம் பேர் மட்டும் கோவிலுக்குள்ள போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்க. எல்லாருமே எந்திரிச்சு போக வேண்டாம். 4 ஃபாதர்ஸ் ரெடியா இருக்குது, பாவ சங்கீர்த்தனம் பண்ணதுக்கு ரெடியா இருக்குன்னு கொஞ்சம் மக்கள் மட்டும் கோவிலில் போய் உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை, அட்லீஸ்ட் எத்தனை முறை நம்ம பரலோக மந்திரம் ஜெபிக்கிறது உண்டு? நிறைய பேர் எந்திரிச்சு போக வேண்டாம், கொஞ்சம் பேர் மட்டும் போய போதும். அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு மீதி மக்களுக்கு போகலாம். எத்தனை முறை நம்ம ஜெபிக்கிறது உண்டு சொல்லுங்க? அட்லீஸ்ட் ஒரு ஜெபமாலையிலே 6 தடவை. அந்த 6 தடவும் நம்ம ஜெபிக்கும் போது என்னதான் ஜெபிக்கிறேன்? ഞാൻ மன்னிச்சதுപോലെ എന്നെയും മന്നിയും. எந்த கண்டிஷன் தான் நம்ம சொல்றேன்? ഞാൻ மன்னிச்சதுപോലെ എന്നെയും மன்னியும். ഞാൻ பிறரை மன்னிக்கவில்லை என்றால் அப்பா ஏசப்பா என்னையும் மன்னிக்க வேண்டாம் என்றுதான் நாம் ஒவ்வொரு முறையும் பரலோக மந்திரம் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான். புரியுதா? ഞാൻ பிறரை மன்னிச்சதுപോലെ என்னை மன்னியும். ഞാൻ மன்னிக்கவில்லை என்றால் என்னையும் மன்னிக்க வேண்டாம். நம்மாலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் பிறரை மன்னிக்கிறது. நம்மால் முடியாத ஒரு காரியம்தான். சிஸ்டர் என்ன வேணும் எங்கிலும் சொல்லுங்க, ஓகே. ஆனா இந்த விஷயம் மட்டும் சொல்ல வேண்டாம். இந்த விஷயம் மட்டும் செய்யாம இருந்தால் நமக்கு ஆர்ப்பக்கம் போக முடியாது கடவுளிடம். நம்ம மரித்து இயேசுப்பாவிடம் செல்லும் போது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், என்ன கேள்விதான்? நீ அன்பாய் இருந்ததா என்ன? ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கும். அன்பே இல்லை என்றால் இந்த உலகத்திலே வாழும் போது
என்னுடைய சகோதரங்களே என்னால் அன்பு செலுத்த முடியல என்றால் எனக்கு ஆருடைய அன்பு அனுபவிக்க முடியாது, கடவுளை அனுபவிக்க முடியாது, விண்ணுலகமும் எனக்கு கிடைக்காது. விண்ணுலகத்தில் வரும்போது ஒரே ஒரு கேள்விதான், நீ அன்பா இருந்ததா என்றுனா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கடவுள் கேட்பாங்க. ஒரே ஒரு கேள்வி. நீ மைக்கு பிடிச்சு ஊரா போய் இறை வார்த்தை பேசியதா? எத்தனை முறை நீ பேசி இருக்குது? உன்னால் எத்தனை மக்கள் மனம் மாறி இருக்குது என்று கடவுள் கேட்க மாட்டேன். நான் மைக்கு பிடிச்சு ஊரா போய் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த இவாஞ்சலினு அங்கே விண்ணுலகம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்? எல்லாவரிடமும் அன்பு வேணும். அன்புதான் முக்கியம். என்னால் நிறைய பேர் மனமாறி இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் அன்பு இல்லை என்றால் எனக்கு விண்ணுலகம் கிடைக்காது. இந்த வாழ்க்கையை முழுவதும் இறை வார்த்தைக்காக நான் மாற்றி வச்சாலும், இந்த கோவில் வேலைக்காக நான் மாற்றி வச்சாலும், என்னுடைய உள்ளத்தில் பிறரை மன்னிக்க முடியல, பிறரிடம் வெறுப்பு கோபம் இதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் எனக்கு ஆரை அனுபவிக்க முடியாது, கடவுளை அனுபவிக்க முடியாது, எனக்கு விண்ணுலகம் கிடைக்காது. இது எல்லாருமே நன்றாக தெரிஞ்சு வைக்கணும். இங்கே நின்று நான் பேசியதினாலே நான் மரித்த உடனே விண்ணுலகம் போக முடியும் என்று என்னால் சொல்ல முடியாது. எப்பதான் சொல்ல முடியும்? என்னால் எல்லாவரையும் அன்பு செலுத்த முடிஞ்சால் மட்டும்தான் எனக்கு எங்க போக முடியும்? விண்ணுலகம் போக முடியும். அங்கே ஒரே ஒரு கேள்விதான். அப்ப என்னுடைய உள்ளத்தில் வெறுப்பு கோபம் விரோதம் இருந்தால் எனக்கு ஆரை அனுபவிக்க முடியாது? கடவுளை அனுபவிக்க முடியாது. கடவுளுக்கு என்னுடைய குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிக்கவும் முடியாது. நான் என்னுடைய சகோதரங்களை மன்னிக்கல என்றால் கடவுளுக்கு என்னையும் மன்னிக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. சிராக்கின் ஞானம் 28வது அதிகாரம் 1 படிங்க. சிராக்கின் ஞானம் 28வது அதிகாரம் 1 எடுத்து படிங்க. சிராக்கின் ஞானம் 28வது அதிகாரம். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். எப்படிப்பட்டவருடைய பாவங்களை தான் ஆண்டவர் திண்ணமாய் மனசில் வைக்கும் என்று சொல்லிடு. பழி வாங்குவோர், பிறருடைய குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிக்காம கோபத்தோட விரோதத்தோட இந்த உலகத்தில் வாழும் மக்களுடைய குற்றங்களும் பாவங்களும் ஆறு மனதில் வச்சிருக்கும் கடவுளும் மன்னிக்க மாட்டார். தொடர்ந்து படிங்க. உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ மன்றாடும் போது உன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும் என்றால், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படணும் என்றால் நீ என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். பிறரை மன்னிக்க வேண்டும். தொடர்ந்து படிங்க. மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. ஒரு முறை கூட 3வது இறை வார்த்தை படிங்க. மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்பொழுது அவர்கள் தம் பாவங்களுக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக தேட முடியும்? Praise the Lord. Hallelujah. 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 அப்ப கடவுளுக்கு நம்முடைய பாவத்தையும் குற்றத்தையும் மன்னிக்கணும். என்னால நாம என்ன செய்யணும்?
நம்மால் பிறரே மன்னிக்க முடியணும். பிறரை நம்மால் மன்னிக்க முடியல என்றால் கடவுள் என்ன செய்யும்? பிறரிடம் நம்முடைய உள்ளத்தில் வெறுப்பு, கோபம், பிறருக்கு எதிராக நான் செய்துட்டே இருக்கும் போது கடவுள் என்ன செய்வாங்க? நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை எடுங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, 17, 18 இறை வார்த்தை. உன் எதிரி எடுங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17, 18 இறை வார்த்தைகள். உன் எதிரி வீழ்ச்சி வரும் பொழுது நீ மகிழாதே. உன்னுடைய எதிரிக்கு ஒரு வீழ்ச்சி உண்டாகும் போது, ஒரு கஷ்டம் உண்டாகும் போது நீ என்ன செய்யக்கூடாது? மகிழாதே. நீ மகிழாது, நீ சந்தோஷப்படக்கூடாது. உன்னுடைய யாருக்கு? உனக்கு எதிராக செய்தவர்களுக்கு, உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு, உனக்கு நிறைய துன்பமும் கஷ்டமும் கொடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வரும்போது நீ என்ன செய்யக்கூடாது? மகிழக்கூடாது. நீ மகிழக்கூடாது, நீ சந்தோஷப்பட கூடாது. நீ அவர்களுக்கு துக்கம் சந்தோஷம் வரணும் என்று நீ உள்ளத்தில் நினைச்சா என்னதான் நடக்கும்? தொடர்ந்து படிங்க. அவர் கால் இடரும் பொழுது களி கூறாதே. நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன் மீது சினம் கொள்வார். அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும். Praise the Lord. Hallelujah. 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 அப்ப என்னதான் நடக்கும்? அவர்களை மன்னிச்சே தண்டனை யாருக்கு தான் கிடைக்கும்? நமக்கு தான் கிடைக்கும். நம்மை வேதனைப்படுத்தியவர்களே வேதனையும் துக்கங்களும் கஷ்டங்களும் பார்க்கும் போது நீ மகிழக்கூடாது, நீ சந்தோஷப்படக்கூடாது. அப்படி சந்தோஷப்படாம இருக்கணும் எத்தனை பேரு இப்போ இங்கே இருக்கும்? நான் என்னையும் சேர்த்து கொண்டு தான் சொல்றேன். என்னை வேதனைப்படுத்திய ஒராளுக்கு பெரிய ஒரு கஷ்டம் வரனது பார்த்தா என்னுடைய உள்ளத்தில் என்னதான் இருக்கும்? எனக்கு அப்படித்தானே செய்தது, இப்போ நீயும் அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தான் நம்ம உள்ளங்களில் வரும். அப்படி வந்தால் என்ன செய்யும் கடவுள்? அவர்களே மன்னிச்சு விட்டு அவர்களே ஆசீர்வதிப்பார். அதுக்கு பதிலே என்னதான் செய்யணும்? நீதிமொழிகளே 25வது அதிகாரம் 21, 22 இறை வார்த்தை படிங்க. உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு. உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரித்தழலை குவிப்பாய். இப்படி ஆண்டவரும் உனக்கு கைமாறு அளிப்பார். ஆண்டவர் உனக்கு கைமாறு அளிப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரிடமிருந்து கைமாறு கிடைக்கிறதுக்காக அப்போ என்ன செய்யணும்? எதிரி பசியோடு இருக்கும் போது அவனுக்கு உணவே கொடு. எதிரி தாகத்தோடு இருக்கும் போது அவனுக்கு குடிக்க தண்ணி கொடு. அப்போ என்ன நடக்கும்? அவனுடைய தலை மீது என்ன? நெருப்பு வந்து விழும். இந்த நெருப்பு என்னதான்? இந்த நெருப்பு என்னதான்? சாபம் அல்ல. இந்த நெருப்பு சாபம் அல்ல, தூய ஆவியுடைய அபிஷேகம். എന്നെ വേദനപ്പെടുത്തിയ ഒരാളെ ഞാൻ മன்னிച്ചു വിടുമ്പോൾ, എന്നെ വേദനപ്പെടുത്തിയ ഒരാളെ ഞാൻ മன்னிച്ച് അവനെ ഏറ്റുകൊള്ളുമ്പോൾ അവനുടെ തലമീതെ എന്നതാ വന്ന് വീഴും? നെരുപ്പ്, തൂയാവിയുടെ അഭിഷേകം. അതിനാൽ അവൻ മനം മാറിവിടും. புரியுதா? അതിനാൽ അവൻ மனம் மாறிவிடும். அது இந்த உலகத்தில் நடந்திருக்குதா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? சிஸ்டர் ராணி மரியா அவர்கள் எங்க சபையில சார்ந்தவர்கள் தான்.
நான் எஸ்பிரன்சியில் இருக்கும்போது தான் அவங்க இறந்து விட்டது. நான் 1995 95 பிப்ரவரி 26 நினைக்கிறேன், பிப்ரவரி 25 26 அவங்க இறந்து விட்டதுனால. அவர்களை கொலை செய்த நண்பரே சிஸ்டர் ராணி மரியாவோட தங்கச்சியும் அப்பாவும் அம்மாவும் சகோதரங்களும் சொந்த சகோதரனாய் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு அவனை கொண்டு வந்து, நீ என்னுடைய மகன் என்று, யாரே சிஸ்டர் ராணி மரியாவோட அம்மா சொல்லிது என்னதான், என்னுடைய மகளை கொலை செய்த நீ என்னுடைய மகன் தான், என்னுடைய 3வது மகன். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தை 2 பெண், அதிலே ஒரு மகளை தான் கொலை செய்தது. இதை நீ என்னுடைய 3வது பையன் என்று ஏற்றுக்கொண்ட. சிஸ்டர் ராணி மரியாவோட தங்கச்சி, நீ என்னுடைய பிரதர், என்னுடைய சகோதரன் என்று ஏற்றுக்கொண்ட. அவர்களு தான் அந்த ரிஸ்க் எடுத்து இந்த மகனை ஜெயிலிலிருந்து வெளியிலே, சமுந்தர் சிங் என்று சொன்னால் அந்த மகனை ஜெயிலிருந்து வெளியிலே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது? சிஸ்டர் ராணி மரியா பிளஸட் சிஸ்டர் ராணி மரியாயை மாறி அந்த குடும்பம் முழுவதும் மன்னிச்ச போது அந்த சமுந்தர் சிங் மனம் மாற்றம் அடைஞ்சு இப்போ அந்த சிஸ்டர் ராணி மரியாவோட அந்த கபரிடத்துக்கு அந்த அவங்களை அடக்கம் செய்த இடத்திலே எப்பவுமே தினமும் வந்து பூ வச்சு வத்தி ஏற்றி தினமும் வந்து ஜெபிக்கின ஒரு மனிதனாய் மாறிவிட்டது சமுந்தர் சிங். இதுதான் இந்த இறை வார்த்தையில் எழுதி வச்சிருக்குது. நீ உன்னுடைய எதிரி பசியோடு இருக்கும் போது அவனுக்கு உணவு கொடுங்க. தாகத்தோடு இருக்கும் போது அவனுக்கு தண்ணி கொடுங்க. அப்போ நீ அவனுடைய தலை மீது என்னதான் நெருப்பு தான் நீ கொண்டு போய் போடுனது. அந்த நெருப்பினால் அவன் மனமாற்றம் அடையும். Praise the Lord. Hallelujah. 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 திருப்பாடல்கள் 47:1. திருப்பாடல்கள் 47:1 என்ன செய்யணும்? களிப்புடன் கைத்தட்டுங்க. இன்னும் சப்தமா கைத்தட்டுங்க. சப்தம் இல்லை. மன்னிக்கும், நான் பிறரை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளும். நானும் ஒரு கொலையாளியாய் இங்கே இருக்காது, நான் ஒரு ஆராய்ட்டு மாறும், எல்லாவரையும் அன்பு செலுத்தும் ஒரு நல்ல நண்பராய் மாறும் என்று முடிவெடுத்தவர்கள் கைத்தட்டுங்க. சப்தம் இல்லை. மன்னிச்சால் மட்டும்தான் கடவுள் நம்மை மன்னிப்பார். மன்னிச்சால் மட்டும்தான் நமக்கு கடவுளுடைய மகனும் மகளுமாய் மாற முடியும். Praise the Lord. Hallelujah. 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 ஆனால் நம்ம உள்ளத்திலே சிந்தனை என்ன? பிறரை மன்னிச்சால் அவர் நம்முடைய தலை மேலே மேறி உட்கார்ந்திடும். பலம் இல்லாதவர்கள் தான் மன்னிக்கிறது. எனக்கு நிறைய நல்ல சக்தியும் தைரியமும் பலமும் இருக்குது, அதனால என்னால் மன்னிக்க முடியாது. பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு தான் மன்னிக்க முடியாத மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? பலவீனமான மக்கள். பலம் உள்ளவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். ரோமையர் 15வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை எடுங்க. ரோமையர் 15வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. பலம் உள்ளவருக்கு மட்டும்தான் மன்னிக்க முடியும். அல்லே மிகவும் பலவீனமான மகனாயிட்டு ஆறு மாறிவிடும். மன வலிமை கொண்டவர்களாகிய புரியுதா? நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய வலுவற்றவரின் தாங்கிக் கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள வேண்டும்.
அப்போ மனசக்தியும் ஆத்ம தைரியமும் பலவும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிறரை மன்னிக்க முடியும். பல இல்லாத பலவீனமான மக்களுக்கு தான் மன்னிக்க முடியாது. அப்போ ஏசப்பாக்கு என்ன இருக்குது? ஏசப்பாக்கு என்ன இருக்குது? பலம் இருக்குது. எப்பதான் ஏசப்பா மன்னிச்சு விட்டது பிறரே? எப்பதான் மன்னிச்சு விட்டது பிறரே? சப்தமா சொல்லுங்க. சிலுவையில தொங்கும் போது. சிலுவையிலே அந்த அப்ப ஏசப்பாக்கு பலம் இருக்குதே இல்லையா? பலம் ரொம்ப. எப்பதான் ஏசப்பா மன்னிச்சது பிறரே? உயிர்த்தெழ செய்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேற்று வந்து ஓகே நல்ல பலத்தோட இருக்கும் போது தான் மற்றவங்களை மன்னிச்சது. பலவீனப்பட்ட பெயர் ரொம்ப பலவீனத்தோட, ரொம்ப வேதனையோட, ரொம்ப துக்கத்தோட, கஷ்டத்தோட சிலுவையிலே அந்த வேதனை அனுபவிச்ச அதே நேரத்தில் தான் பிறரே ஏசப்பா மன்னிச்சு விட்டார். புரியுதா? கொஞ்சம் தியானிக்கணும். அது உயிர்த்தெழல் செய்து வந்து அதுக்கப்புறம் இல்லை மன்னிச்சது, சிலுவையில அதே வேதனை அனுபவிச்ச அதே நேரத்தில். எப்படிதான் ஏசப்பா ஜெபிச்சது? தந்தையே இவர்களே மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்யினது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை. தந்தையே இவர்களே மன்னியும், இவர்கள் செய்யினது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களே மன்னியும். நாம்பளும் மன்னிக்கும் போது இதே ஒரு கண்டிஷனோட தான் மன்னிக்கணும். கடவுளே, இவர்கள் என்னுடைய சகோதரனும் சகோதரியும், என்னுடைய அப்பாவும் அம்மாவும், என்னுடைய நண்பர்களும், என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களும் செய்யினதை என்ன என்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களே மன்னியும். நம்ம கண்டிஷன் வச்சால் நம்மால் மன்னிக்க முடியாது. கண்டிஷன் வச்சால், அவர்கள் செய்த காரியங்களை மனதில் நினைவில் வச்சுக்கொண்டு நம்மால் யாரையும் மன்னிக்க முடியாது. இப்படிதான் மன்னிக்க முடியும். அவர்கள் செய்தது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களே மன்னியும். அப்படிதான் நம்மால் பிறரால் மன்னிக்க முடியும். அவங்க செய்த காரியங்களை நினைவில் கொண்டு வந்தால் நம்மால் மன்னிக்க முடியாது. இந்த ஒரு ஜெபம்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 23:34. தந்தையே இவர்களே மன்னியும். கண்டிஷன் வச்சால் நம்மால் ஆரையும், மனிதரான நம்மால் ஆரையும் மன்னிக்க முடியாது. அவர்கள் செய்த காரியங்களை நினைவில் கொண்டு வந்தால் நம்மால் ஆராலும் மன்னிக்க முடியாது, ஆரையும் மன்னிக்க முடியாது. ஆனால் இதே ஒரு கண்டிஷன் இல்லாம அவர்கள் செய்யினது என்ன என்று தெரியல, ஒரு
டெட் பாடி எப்படி இருக்கும்? டெட் பாடியை நம்ம அடிச்சாலும் என்ன செய்தாலும் அது அப்படியே இருக்கும். அந்த ஒரு நிலைமையில நம்ம இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அது பலம் இல்லாததினால் அல்ல, பலவும் ஆத்ம தைரியமும் சக்தியும் கிருபையும் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பிறரே மன்னிக்க முடியும். ஜோசப், பழைய ஏற்பாடில யோசேப் மன்னிச்சது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சகோதரங்களை முன்னில வந்து நின்ற போது யோசேப்பும் அங்கே எதுவுமே கேட்கல. கேட்டதா? அதுக்கு பதிலே யோசேப்பு என்ன சொன்னேன்? 45வது அதிகாரம் 45வது அதிகாரம் 2:8 இறை வார்த்தைகளை இடுங்க. 45வது அதிகாரம் தொடக்க நூல் 45வது அதிகாரம் 2:8 இறை வார்த்தைகளை எடுத்து படிங்க. யோசேப் சொன்ன வார்த்தை, உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். என்ன? யாரே? தன்னுடைய சகோதரங்களே என்று தெரிஞ்ச போது ஆரே அழுதார்? யோசிப்பு. எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். 3 பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர்கள் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. 4 ஆனால் யோசேப் தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். என்ன சொன்னேன்? என்னுடைய அருகில் வாங்க, அருகில் வாங்க. அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். 5 நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். தன்னை கொலை செய்யணும்னு அது நினைச்சேன். அப்புறம் ஈஜிப்துக்கு அடிமையாய் விட்டது. தன்னை விட்டு அந்த சகோதரங்களை பார்த்து கொண்டு என்ன யோசிப்பு சொல்லிது? என்னை விட்டு இங்கே விட்டதினாலே நீங்க மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம், சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். 6 நாட்டில் பஞ்சம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகி உள்ளன. இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது. 7 ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை இங்கு அனுப்பி வைத்தார். 8 என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தாம். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தி உள்ளார். வந்து கொண்டு சொல்லுங்க, என்னை இங்கே அனுப்பியது நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, கடவுள்தாம், கடவுள்தான். என்னை இங்கே அனுப்பியது, என்னை இங்கே அனுப்பியது நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, கடவுள்தாம், கடவுள்தான். நம்மை வேதனைப்படுத்தியவர்களை மனதில் கொண்டு வந்து நம்மால் ஜெபிக்க முடியணும். ஜோசப்பினை போல ஜெபிக்க முடியணும். இந்த சகோதரங்களை மன்னிச்சதினால்தான் சகோதரங்கள் மீது உள்ளத்தில் வெறுப்பு, கோபம், விரோதம் இல்லாம
ஈஜிப்தில் வாழ்ந்த நாளில் வாழ முடிஞ்சதினால்தான் ஜோசப்புக்கு இவ்வளவும் பெரிய கிருபையும் ஆசீர்வாதமும் கிடைச்சது. அப்படித்தானே? சகோதரங்கள் மீது கோபம் வெறுப்போடு கூட ஈஜிப்தில் ஜோசப் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசன் என்ற நிலைமைக்கு ஜோசப்புக்கு வர முடியுமா? வர முடியுமா? வர முடியுமா? முடியாது. சகோதரங்கள் மீது வெறுப்பு விரோதம் கோபத்தோடு கூட ஜோசப் அங்கே ஈஜிப்தில் வாழ்ந்தால் ஜோசப்புக்கு இப்போ கிடைச்ச அந்த ஒரு நிலைமைக்கு வர முடியாது. நம்ம வாழ்க்கையிலும் பல நிகழ்ச்சிகளும் நடக்கிறது இதனாலதான். கடவுளுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிறர் ஒரு காரணமாய் மாறிவிடுது. பிறர் நமக்கு எதிராக தீன்மை செய்யணுது அந்த நேரத்தில் நீங்க நினைக்க கூடாது, அவர்கள் தீன்மை செய்ததினால்தான் நான் இப்போ இப்படி நிற்கிறது, இந்த நிலைமைக்கு வந்துச்சு என்று நினைக்க கூடாது. அவர்கள் அது செய்ததினால்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு காரணமாயுது. Praise the Lord. Hallelujah. 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 ഞാൻ ഇങ്ങെ പോണ്ടിച്ചേരിക്ക് വന്നതുക്കും ഇതാ ഒരു കാരണം. ഞാൻ അങ്ങേ കേരളാവിലെ MSW എല്ലാം முடிச்சு நல்ல சூப்பரா நல்ல ஒரு இடத்துல நல்ல சூப்பரா வேலை செய்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே கிடைச்ச ஒரு சில அனுபவங்கள் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு இங்கே பாண்டிச்சேரிக்கு வருதுக்கே இஷ்டம் இல்லை, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. ஆனால் இதே போல நானும் ஜெபிச்சுட்டு இருந்தேன், என்னை இங்கே அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுளுதான். என்னை இங்கே அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுளுதான் என்று அந்த ஒரு அனுபவத்திலும் ஜோசப்பினோடு சேர்ந்து நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். அதனால இங்கே பாண்டிச்சேரியில் வந்து 1-1.5 வருஷத்துக்குள்ள மைக்கு பிடிச்சு பேச ஆரம்பிச்சது. Praise the Lord. Hallelujah. 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 தமிழ் எங்கேயும் போய் படிச்சது இல்லை, சும்மா மலையாளம் தமிழ் ஆல்பபெட் புக்கு மட்டும்தான் எங்களுடைய லைப்ரரியில் இருந்தது. அந்த மலையாளம் தமிழ் ஆல்பபெட் புக்கு தானாகவே உட்கார்ந்து கொஞ்சம் படிச்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சது. வந்து 1.5 வருஷத்துக்குள்ள இதே டாபிக் தான், இது மன்னிப்பினுடைய இதே டாபிக் தான் ஆദ്യമായിട്ട് ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த டாக்கு. என்னை இங்கே அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுளுதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தீன்மையும் நன்மையாக்கி மாற்றான் யாரால் முடியும்? கடவுளால் முடியும். ஆனால் எப்போ மட்டும்தான் அது நன்மையாக்கி மாற்ற முடியும்? முழுவதுமாக மன்னிக்க முடிஞ்சால் மட்டும், பிறரே முழுவதுமாக மன்னிக்க முடிஞ்சால் மட்டும். அல்ல ஜோசப்புக்கு சகோதரங்களை மன்னிக்க முடியல என்றால், வெறுப்போடு இருந்தால் ஜோசப்புக்கு ஒரு அரசனாய் ஈஜிப்தில் வாழ முடியாது. அந்த ஒரு கிருபை ஜோசப்புக்கு கிடைக்காது. தொடக்க நூலே 50வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே ஜோசப் மறுபடியும் சொல்லுன ஒரு வார்த்தை உண்டு. 50வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. தொடக்க நூலே 50வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். திரளான மக்களை உயிரோടെ காக்கும் பொருட்டு நன்மையாகி மாற்றிவிட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மன்னிச்சால் மட்டும்தான் கடவுள் நம்மை பற்றி என்ன நினைச்சிருக்குதோ அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த வளர்ச்சிக்கு நம்மால் வர முடியும். மன்னிச்சால் மட்டும்தான். மன்னிக்காமே இருந்தால் கடவுள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு
தரணும் என்று விருப்பப்படுதோ அதை கடவுளால் நமக்கு தர முடியாது. நம்ம பைபிளை எடுத்து படிக்கும் போது நிறைய வாக்கு தத்தங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதிலே நிறைய வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறது எதுக்காக தான்? நீ மன்னிச்சால் உனக்கு நான் அது கொடுப்பேன், இது கொடுப்பேன் என்று நிறைய வாக்கு தத்தம். கொஞ்சம் இல்லை நம்ம பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு சீக்கிரமா எடுத்து படிக்கலாம். மன்னிச்சால் கிடைக்கும் அபிஷேகங்கள் என்ன, மன்னிப்புக்கு கொடுத்திருக்கிற கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை என்ன என்று நமக்கு இப்போ பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள். எப்போ மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். தொடர்ந்து வார்த்தை கூட படிங்க. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். என் பொருட்டு ஆரெல்லாம் உங்களை பற்றி இல்லாதவை எல்லாம் சொல்லும் போதும் நீ மகிழ்ந்து பேருவகை கொள்ளும் போது என்னது கிடைக்கும்? விண்ணுலகில் உனக்கு கைமாறு கிடைக்கும். மற்றவங்கள் நம்மை பற்றி இல்லாதவையும் பொல்லாதவையும் எல்லாம் சொல்லும் போதும் அதெல்லாம் நீ மன்னிச்சு விடும் போது விண்ணுலகில் உனக்கு கைமாறு மிகுதியாய் கிடைக்கும். அப்போ நீ மன்னிச்சால் விண்ணுலகில் கைமாறு சொல்லுங்க, கைமாறு மிகுதியாய் கிடைக்கும். மறுபடியும் நீ மன்னிச்சால் என்ன கிடைக்கும்? 23வது இறைவார்த்தை 5வது அதிகாரம் மத்தேயு 5வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை படி. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் என்ன? ஆருக்கு மனத்தாங்கள் உண்டு என்று தெரிஞ்சால் எனக்கு அவர்கள் மீதே மனத்தாங்கள் இருக்குது என்று அல்ல, என்னுடைய சகோதரனு என் மீதே ஏதோ ஒரு மனத்தாங்கள் இருக்குது என்று தெரிஞ்சால் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய காணிக்கை அங்கே வச்சு நீ போய் அவனிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து நீ என்ன செய்யணும்? பலி செலுத்தும் போது உன்னுடைய காணிக்கை ஆர் ஏற்றுக்கொள்ளும்? கடவுள் ஏற்றுக்கொள்ளும். அப்ப நம்முடைய காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் இங்கே செலுத்தும் பலி கடவுள் ஏற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யணும்? பிறரை மன்னிக்கணும். அப்போ நீ பிறரை மன்னிச்சால் மட்டும்தான் உன்னுடைய காணிக்கையும் கடவுள் ஏற்றுக்கொள்வார். பிறரை மன்னிச்சால் உனக்கு விண்ணுலகத்தில் கைமாறு மிகுதியாய் கிடைக்கும். அப்புறம் 40 அதே அதிகாரத்தில் 5வது அதிகாரம் 44 45 நாம் படிச்ச வார்த்தை தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். விண்ணக தந்தையின் மக்களாவணும் என்னால் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். ஆரையும் மன்னிக்கணும். பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். அப்ப கடவுளுடைய மகனும் மகளுமாய் மாறி விடுவதற்காக என்ன செய்யணும்? பிறரே மன்னிக்க முடியணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்றவங்க செய்தது நீங்க மன்னிச்சால் மட்டும் கடவுள் உங்களை மன்னிப்பார். நீ மன்னிச்சால் உன்னுடைய குற்றத்தையும் பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்புறம் 18வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. மத்தேயு 18வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். நீ மன்னிக்காம இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் தந்தையும் உன்னை மன்னிக்க மாட்டார். Praise the Lord. Hallelujah. 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 அப்புறம் மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 24-26. மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 24-26. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டல் செய்ய நிற்கும் பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். Praise the Lord. Hallelujah. அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படணும் என்றால் என்ன செய்யணும்? பிறரை மன்னிக்கணும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்காக என்ன செய்யணும்? பிறரை மன்னிக்க முடியணும். அப்ப மன்னிச்சால் என்னெல்லாம் கிடைக்கும்? மன்னிச்சால் விண்ணுலகத்தில் கைமாறு மிகுதியாய் கிடைக்கும். மன்னிச்சால் நாம் செலுத்தும் காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்வார். அப்புறம் மன்னிச்சால் நம்முடைய குற்றத்தையும் பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார். நாம் மன்னிக்காம இருந்தால் நம்முடைய குற்றத்தையும் பாவத்தையும் கடவுள் மன்னிக்க மாட்டார். நாம் மன்னிச்சால் கடவுளுடைய மகனும் மகளுமாய் மாறிவிடும். மன்னிக்காம இருந்தால் கடவுளுடைய மகன் மகள் என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்புறம் மன்னிச்சால் மட்டும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நம்ம ஜெபம் கேட்கப்படாம போவதுக்கு ஒரு காரணம் என்ன? நம்முடைய ஜெபம் கேட்கப்படாம போவதுக்கு காரணம் என்ன? மன்னிக்காம இருக்குது. மன்னிச்சால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மறுபடியும் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை எடுங்க. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் பார்க்காமல் கடன் கொடுங்கள். எப்படி கடன் கொடுக்கணும்? திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்காம கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். இப்படி நிறைய வாக்குத்தத்தங்களை கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். எதுக்காக? மன்னிப்பு கொடுத்தால் மட்டும். மன்னிக்காம இருந்தால் இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில நமக்கு அனுபவிக்க முடியாது, கிடைக்காது. கடவுளை நம்மால் அனுபவிக்க முடியாது. அப்ப இங்கே கொலையாளிகள் இருக்குமா இல்லையா? இதுக்கப்புறம் இந்த தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே கொலையாளிகள் இருக்குமா இல்லையா? சொல்லுங்க சப்தமா. நம்ம திண்டிவனம் பங்கிலே ஜெயில் இருக்குமா இல்லையா? இல்ல. சப்தமா சொல்லுங்க. இல்ல. நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு பதிலே எதாயிட்டு மாறிடும்? அன்பாய் மாறிடும். அன்பாய் மாறிடும். சொர்க்கமாய் மாற்ற வேண்டும். சொர்க்கமாய் மாற்ற வேண்டும். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மால் அனுபவிக்க முடியணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஏன்று நின்று எல்லாரும் ஏந்திரிச்சு நின்று ஒரு நல்ல ஒரு முடிவெடுங்க. பிறரை நான் மன்னிக்கும். எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம ஏசப்பா ஜெபிச்சது போல நான் ஜெபிக்கும். தந்தையே, இவர்கள் செய்யினது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும். தந்தையே, இவர்கள் செய்யினது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று என்னை வேதனைப்படுத்தியவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு, என்னை கஷ்டப்படுத்தியவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு, என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்ட
வீட்டியவர்களுடைய முகங்களை பார்த்து கொண்டு மனதில் நினைச்சு கொண்டு ஜெபிக்க முடியணும். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்தது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. தந்தையே, இவர்களை மன்னியும் என்று நம்மால் இந்த நிமிடத்திலே ஜெபிக்க முடியணும். அப்படி நம்மால் ஜெபிக்க முடிஞ்சால் இப்போ இந்த நிமிடத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். தியான இல்லங்களிலும் இதே போல தியானம் நடக்கிற இடத்திலெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாவரையும் மன்னிச்சு விட்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணியதுக்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அங்க நிறைய பார்த்துருக்குது. தியான இல்லத்திலே தியானம் நடக்கும் போது பாவ சங்கீர்த்தனத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய அதிசயங்களை தியான இல்லத்திலே நடக்கிறது பார்த்ததுண்டு. நம்ம வாழ்க்கையிலும் ஜோசப்பினுடைய வாழ்க்கையில கிடைச்சது போல உள்ள பெரிய அபிஷேகம் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு சாவி என்னதான்? இந்த மன்னிப்பு தான். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதுக்கு உள்ள ஒரு சாவி இந்த மன்னிப்பு தான். பிறரை நம்மால் மன்னிக்க முடிஞ்சால், எதுவுமே நினைக்காம, எந்த கண்டிஷனும் இல்லாம, எந்த நிபந்தனையும் வைக்காம பிறரை மன்னிக்க முடிஞ்சால் இன்று நிமிடத்திலே பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்திலும் நம்ம வீட்டிலும் நம்ம பங்கிலும் நடக்கும். கண்டிப்பா. Praise the Lord. Hallelujah. 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 நம்ம வேதனைப்படுத்திய மக்களை மனதில் கொண்டு வந்து இந்த ஒரு நிமிடத்திலே அவர்களை மன்னிச்சு விட்டு கொண்டு அவர்களுடைய கால்களில் வீழ்ந்து மன்னிப்பு கொடுத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிச்சு கொண்டு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். தந்தையே, இவர்களை மன்னியும். அனைவருமே கண்கள் மூடி ஜெபிப்போம். தந்தையே, இவர்களே மன்னியும். இவர்கள் செய்தது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அப்பா தந்தையே, ஏசப்பா, இவர்களை மன்னியும். என்னை வேதனைப்படுத்திய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கூட பிறந்த சகோதரங்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய பெற்றோர்கள், தந்தையே, இவர்களை மன்னியும். இவர்கள் செய்தது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்களை மன்னியும். இவர்களை ஆசீர்வதியும். நான் மன்னிக்கிறேன் சொல்லி ஜெபிப்போம். கண்கள் மூடி ஜெபிப்போம். நீ மன்னிச்சால் உனக்கு விண்ணுலகத்தில் கைமாறு மிகுதியாய் கிடைக்கும். கடவுளுடைய மகனும் மகளுமாய் மாறவிட முடியும். உன்னுடைய குற்றத்தையும் பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார். நீ மன்னிச்சால் மட்டும் கடவுள் உன்னையும் மன்னிப்பார். நம்ம வேதனைப்படுத்தியவர்கள் அவர்களை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து உண்டு. நான் மன்னிக்கிறேன் ஏசப்பா, அவர்களை மன்னியும், அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்போம். அனைவரும் இந்த நேரத்திலே எல்லாவரையும் நான் மன்னிச்சிருக்கிறார், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிச்சிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அனைவரும் சப்தத்தோடு ஏற்று சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிச்சது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி, சப்தத்தோடு ஜெபிங்க.
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.